ஆடு 3 மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆகிட்டோம். விஜய் ஆண்டனியோட 100 சாமி மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் மார்ச் 16 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சசி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, திஷான், சுவாசிகா நடிக்கிறாங்க. இந்த வருஷமே மூவி ரிலீஸ் ஆகிட்டோம். தனுஷோட கரா மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. மூவி ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும். தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் ஒன்று பண்ண போறதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இப்ப இந்த மூவில ஹீரோயினா ருக்மிணி வசந்த் நடிக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்ப நான் சொல்றேன். அண்ட் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றது ஃபர்ஸ்ட் அனிருத் கமிட் பண்ணலாங்கிற மாதிரி டாக்ஸ் போயிருக்கு. இப்போ சாய் அபியங்கர் இல்ல ஜிவி பிரகாஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ அனிருத், சாய் அபியங்கர், ஜிவி பிரகாஷ் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு அதிகம். யார் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் இப்போ திரும்ப ரேசிங் ஆக்டிவிட்டிக்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ AK-64 மூவிக்கான ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டரா தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. AK-64க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அஜித் அவருக்கு பிடிச்ச இன்னொரு விஷயமான ரேசிங் பக்கம் போயிட்டாரு. சோ அந்த ரேசிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் திரும்ப இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. இடையில ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள இந்த AK-64 மூவிக்கான ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூவிக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் அஜித்தோட சேலரி தான். சோ சேலரி அவர் முன்னாடியே கம்மி பண்ணிருந்தா மூவி முன்னேற ஸ்டார்ட் ஆயிருக்கும். சேலரியை கம்மி பண்றாரான்னு பார்க்கலாம். சூர்யாவோட கற்பு மூவிக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போறதாவும் அந்த செகண்ட் சிங்கிள் சிம்பு பாடிருக்கிறதாவும் நியூஸ் வந்திருக்கு. சாங்குக்கான ரிலீஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். சூர்யாவோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் மூவிக்கான டீசர் மார்ச் 16 ஈவினிங் 4:06 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே ஒரு புது போஸ்டர் விட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டீசர் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்து மேல ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. டீசர் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம். விமலோட வடம் படம் ஹிட்டா ஃபிளாப்பா? விமலுக்கு கடைசியா ஹிட்டான படம் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. விமலுக்கு மூவிஸ் ஹிட் ஆகி பல வருஷங்கள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு OTTல ரிலீஸ் ஆன விலங்கு சீரிஸ் தான் நல்லா ஹிட் ஆச்சு. வடம் படமும் ஃபிளாப் தான். இந்த ட்ரெய்லர் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. ரிலீஸ் ஆனதும் நான் சொல்றேன். DC மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போறது நியூஸ் வந்திருக்கு. ட்ரெயின் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. விஜய் சேதுபதி இந்த மூவிக்கான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. மூவி சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜெயிலர் 2 ரன் டைம் 2.25 மணி நேரத்துக்கு மேல தான் வரும். தலைவர் 173 ஸ்டார் கேஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல் ஸ்டார் கேஸ்ட் அவங்க ஃபைனலைஸ் பண்ணல. இப்பதான் ஸ்டார் கேஸ்டுக்கான செலக்ஷன் போய்கிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். வேல்பாறையில சூர்யா இருப்பாரான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப இருக்க வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரை தவிர வேற நிறைய ஹீரோஸோட பேரு அடிப்படுது. இருந்தாலும் சான்சஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காவிய தலைவன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.